நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மிதுனத்தில் தான் இருக்கிறார். 6 நாள், ஒரே ஒரு நாள் ரிஷபத்தில் இருக்கார், மீதி 6 நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அது குரு பகவானோடு இணைந்திருக்கார். குரு மிதுனத்தில் தான் இருக்கார். இப்போ புதனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். புத்திசாலித்தனத்திற்கு அளவே கிடையாது. அப்போது ஏற்கனவே இவங்க அதி புத்திசாலிகள் மிதுன ராசி அன்பர்கள். இன்னும் புதனும் குருவும் இணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் காரிய சித்தி கண்டிப்பாக உண்டு. இவங்களை பொறுத்தவரையிலையும் மிருக சீரிஷம் 3 4, திருவாதிரை புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால் மிக மிக அற்புதமாக இருக்கும். கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசிநாதனே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், தன்னுடைய வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் புகழ் பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. குரு 5ஆம் இடம் 7ஆம் இடம் 11 அதாவது 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது அற்புதத்திலும் அற்புதமான ஒரு நிலை. உங்களை பொறுத்தவரையிலே 5 சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, பெண் கிரகம், அதனால் பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மற்றபடி அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, இப்போ பெயிண்டர்ஸு, இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, நிதித்துறை, நீதித்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் பொக்கிஷமான ஒரு காலம். சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுங்க உங்களுக்கு. ராசிநாதன் ராசியில் இருக்கிறது, அது குருவோடு இணைஞ்சு இருக்கிறது மிக மிக சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் வார இறுதியில், அதாவது வார ஆரம்பத்தில் சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது வார ஆரம்பத்தில். கடைசியில் 5ஆம் இடத்துக்கு போய் குரு சந்திர யோகம் பெறுகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம். இந்த சனி பகவான் 10ல் இருக்கிறது என்ன அப்படின்னா, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் கூட பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றபடி ஸ்திரத்தன்மை, தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. அது ஒரு நிலை, அதுதான் அங்கே இருக்கிறது அற்புதமான ஒரு நிலை. சனி பார்வை கொடியது. சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி சவாரி கிடைக்குதோ இல்லையோ, பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நேரம். அது மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும். இந்த
வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு, அது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலேயே காலி ஆகிவிடும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். எச்சரிக்கை தேவை. 3ஆம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பு. 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் மற்றபடி சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5 சுக்கிரனும் பார்க்குறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சந்தோஷம் குடிகொள்ளும், சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீகத்தில் அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுற, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. அது செவ்வனே சிறப்பாக முடிப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் அடைந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு பகவான் 9ல் இருக்கக்கூடாது, இருக்கிறாரு. இருந்தாலும் அது மைனஸ்ன்னு சொன்னாலும் குரு பார்க்குறதால அது ப்ளஸ்ஸாக மாறி போயிடுது. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வெளிநாடு செல்ல விருக்கும் அன்பர்கள் நீங்கள் தயாராக இருங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் கண்டிப்பாக போகக்கூடிய நிலை. அது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12இல் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு செலவினங்கள் ஏற்படும். அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். தந்தையுடன் எச்சரிக்கையோடு, அது கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி 12ஆம் இடம் என்பது சயன போகும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இருந்த போதிலும் குருவும் புதனும் ராசியில் இருப்பது உங்களுக்கு ஒரு பொற்காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா வட்டாரம், தொலைக்காட்சி பிரிவு போன்றவற்றில் பணியாற்றும் எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், அறிஞர்கள், மற்றபடி கவிஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு 9ல் இருந்தாலும் குரு பார்க்குறாரு. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.